ஹவுஸ்மேட்ஸ் இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய குழந்தைங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிமாக பட்டுச்சு ஆக்சுவலி. எமோஷன், ஹியூமர் எல்லாமே நல்லாவே கனெக்ட் ஆகுது பீப்புளுக்கு. ஒரு பெரிய கான்செப்டை எவ்வளோ தூரம் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க. குடோஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். உண்மையாகவே நல்ல ஒர்க். படத்தில் ஒரு எந்த விஷயம் ரொம்ப கன்வே ஆயிருக்கு அப்படின்னா தொடர்புகளுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கான கனெக்ஷன்ஸ், ஆல்சோ நேச்சர், இயற்கைங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கான திங் ரொம்ப பயங்கரமாக கன்வே ஆயிருக்கு. உறவுகள், தொடர்புகளுக்கான பாயிண்ட் பயங்கரமாக கன்வே ஆயிருக்கு. அதை எவ்வளோ தூரம் ஒரு சயின்டிஃபிக்கல் பாயிண்ட்டோட வச்சு யதார்த்தமாக புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் யதார்த்தமாக புரிய வச்சிருக்காங்க. ஹியூமர் ரொம்பவே அழகாக அதில் ஒர்க் ஆயிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் கேட்க வந்தீங்க அப்படின்னா தர்ஷனா இருக்கட்டும், காளி வெங்கடனா கேட்கவே வேண்டாம். அழகான பர்ஃபார்மன்ஸ், எல்லாத்தையும் நல்ல ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த லாஸ்ட் 20 நிமிஷம் உண்மையாகவே எல்லாரையும் ஒரு மாதிரி வாயடைச்சு உட்கார வச்சிருச்சு. ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அழகான படம் ஹவுஸ்மேட்ஸ். உண்மைக்குமே சார், ஹவுஸ்மேட் படம் எப்படி இருந்துச்சு? இங்கே ரூபினி தேட்டர் பார்க்க வந்தோம். படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா ஏதோ லவ் ஜானர் மாதிரி தான் நினச்சோம், ஃபேமிலி ட்ராமா மாதிரி இருக்கும்னு. அப்புறம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி த்ரில்லாக ஹாரராக போச்சு. அதில் பார்த்தோன்னா கடைசியில் கொஞ்சம் போக போக ஃபேமிலி எமோஷன், அதில் சென்டிமெண்ட் அதோட மிக்ஸ் ஆகி அதோட அந்த சின்ன பையன் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கடைசியில் ஜேர்னரும் டிஃப்ரெண்ட்டாக போய் ஒரு சயின்டிஃபிக்காக இந்த டைம் லூப், அந்த டைம் ட்ராவல் அந்த ஸ்டைலில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரில்லியன்ட் ரைட்டிங், ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட இந்த புதுசாக அவர் ஹீரோ தர்ஷன், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆள் நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கார், அவர் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அதேமாதிரி அண்ணன் ஒரு காளி வெங்கட் இருக்கார் பாருங்கள், வர வர எல்லா படத்துலையும் மனுஷன் அது பின்னி பெடல் எடுக்கிறாரு, அவரோட வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மீடியம் பட்ஜெட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஆப்டாக எல்லா ரோலுக்குமே மனுஷன் நல்லா பண்ணுறாரு. மொத்தத்தில் படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பார்த்து நான் கூட என்ன நினச்சி வந்தேன், ஆனால் 100க்கு 100% ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா சமீபமாக பார்த்த சில படங்கள்லாம் எனக்கு ரொம்ப மூட் அவுட் ஆச்சு. இதில் இன்றைக்கி பார்த்தா ரொம்ப ஒர்த் வாட்ச், ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. புரியுது ப்ரோ. 2012 2022 வரைக்கும் எப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்க, புது கான்செப்டாக எடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அது அவங்க பையனை காப்பாற்றுற மாரி ஒரு கான்செப்ட் எடுத்துருந்தாங்க. அப்போ காப்பாற்ற முடியல, அதனால் இந்த இதில் சீக்வன்ஸில் கரெக்டாக மேட்ச் பண்ணி காப்பாற்றிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ரொம்ப. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம், கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். ஒரு புது கான்செப்டாக எடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஹவுஸ்மேட் படம் படம் நல்லா இருக்குது ப்ரோ. சின்ன லைன் தான், ஆனால் அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பட்ஜெட்டை வச்சு அவங்களுக்குள்ள அந்த இதில் என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் பட்ஜெட் கிடச்சதா இன்னும் நல்லா கட்டியிருக்கலாம். இல்லை அப்படிலாம் இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே போனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. படம் பார்க்கலாம், ஃபேமிலி ஸ்டோரி. தாராளமாக பார்க்கலாம். அந்த குட்டி பையன் சூப்பராக நடிச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லாவே எடுத்துருந்துச்சு. ஓவரால் படம் நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, சீரியஸாக நல்லா இருக்கு. ஆக்சுவலி எதுனா எமோஷனல் மெயினாக செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் எல்லாருமே எப்படி பண்ண போகிறாங்கன்றது தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எமோஷனலில் கனெக்டிவிட்டி கொடுத்து வேறு லெவலில் நல்லா இருக்கு. ஆக்சுவலி நிஜமாக படம் நல்லா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் போதும், தாராளமாக நல்லாவே புரியும். ஆக்சுவலி எல்லாரும் மாதிரி நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஆக்சுவலி கடைசியில் செகண்ட் ஹாஃபில் புரிய வச்சுறாங்க, தெளிவாக ஈஸியாக புரியும். அந்த மாதிரி நல்லா இருக்குது. ஆக்சுவலி சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா ஒரு சில மக்களுக்கு என்ன ஏதுன்னு புரியாது, அது இதில் தெளிவாக சொல்கிறேன். ஆமாம், தெளிவாக புரியுது. ஆக்சுவலி யார் வேணால் பார்க்கலாம். ஃபேமிலி ட்ராமாவே உட்காந்து பார்க்கலாம். ஆக்சுவலி எப்படின்னா நான் யங்ஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபேமிலி ட்ராமாவுக்கு தெளிவாக புரியுற மாதிரி இருக்குது. ஹீரோ ஹீரோயினோட காம்போ ஃபஸ்ட் டைம் இணைஞ்சிருக்காங்க, அது எப்படி? ஹீரோ ஹீரோன்னு இல்லைங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆக்சுவலி எல்லா கேரக்டருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயின் அப்படி கிடையாது, எல்லா கேரக்டருமே ஈவனாக கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபண்டாஸ்டிக். ஆக்சுவலி கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலி அந்த ஃபேமிலியும் சரி, இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலின்ற போது கரெக்டாக கனெக்டிவ் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே லேக் இல்லாமல் ரிலாக்ஸாக அழகாக இருக்குது. ஏங்க இப்படி அழுக வச்சிட்டீங்க என்னை, என்னால் முடியல அவனை அப்படி பார்க்குறது. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, உண்மையாகவே எண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மெயினாக ராஜ்வல் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும், கென்ரிங்க்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஹீரோ வினோதினி மேம், காளி வெங்கட் சார், ஆஷா பைஜு அண்ட் தர்ஷன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி இந்த ஏஜ் அந்த ஏஜ் பார்க்குறவங்க மாதிரி கிடையாது, ஃபுல் ஃபேமிலி, சின்ன வயசுலேருந்து பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்க்கணும் தான் நான் சொல்கிறேன்.
இருக்குங்க, ரொம்பவே இருக்குது அந்த மூவியில். லாஸ்ட்டில் கண்டிப்பாக யாருனாலையும் அழுகாமே அந்த தியேட்டர்லேருந்து வெளியே வரவே முடியாது. ஒரு தாயாக நான் சொல்கிறேன், அந்த ஒரு சீனை பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல. அந்தளவுக்கு இன்னுமே எனக்கு அந்த இது இருக்குது, படப்படப்பு. உண்மையாகவே ரொம்ப நல்லா இமோஷ்னல் எண்டிங் கொடுத்துருக்காங்க. பட் அதுதான் சொல்கிறேன், இமோஷ்னல் எண்டிங்கு அண்ட் அட் த எண்ட் ஹாப்பினஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது மூவி. பார்க்கலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்தது. லவ் சீன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு சூப்பராக ஃபிட்டாக சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ಅಲ್ಲ ಅವರು நல்ல படத்து கூட டெபியூ பண்ணுறது, அதனால் ஐம் வெரி ஹாப்பி. ஆடியன்ஸ் எல்லாம் ரசித்து தான் பார்த்த படம். இந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நமக்கு இப்போ கிடைക്കുന്നത്, அதனால் ஐம் வெரி 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 ஹாப்பி. தேங்க்யூ. ஹவுஸ்மேட்ஸ் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், ஃபேமிலி இமோஷன்ஸ் இருக்கு. நீங்கள் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆள்களுக்கும் மக்களுக்கும் ரசிக்கிற ஒரு படம் தான். சாதாரணமான மக்களோட ரிலேட் பண்ணுற விஷயங்கள் தான் இதில் இருக்கிறது. அதை விட ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டும் இருக்குது. அப்போது எல்லோரும் தியேட்டரில் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இதோட பிஜிஎம், இதோட சினிமாட்டோகிராஃபி, இதெல்லாம் தியேட்டர் வாட்ச், என்ன சொல்கிறேன், தியேட்டர் வாட்ச் கண்டிப்பாக வேணும். அதுக்கு எல்லோரும் வந்து பார்க்கணும். இது என்னோட முதல் படம் தான் தமிழில். ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு பர்சனலாக ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நானும் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்க்ரீன் என்னையை பார்த்ததில்ல, ஆடியன்ஸை பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன் நான். அப்படி இல்லை, அது படத்தோட கதை ஆரம்பித்த டைம்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி கிரிப்பிங்காக தான் போகுது. அதை நான் ஷூட் பண்ணும்போதே நான் என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். நான் ஷூட் பண்ணும்போது சரி அடுத்து என்ன சீன் நான் யோசிக்கிட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி தான் தியேட்டரில் உட்காரும் போதும் சரி என்னடா பண்ண போகிறாங்க இவங்க, அந்த மாதிரி ஒரு சோனில் தான் எல்லாமே படம் பார்த்தாங்க. பார்த்து முடியும் போது ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஹாப்பியாக எண்டாச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பி. ஆமாம், எனக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். வாய்ப்பு கிடைச்சா யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஷோர் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் பிரதர்.